தொடர்ந்து நாம் ஒரு வசன தியானம் செய்வோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களோடே போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோடே போர் செய்ய வேண்டாம். ஆமென். இதுதான் நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய போகிறோம். ஆமென். போர் செய்ய வேண்டாம். யாரோட? அவர்களோடு. யார் நமக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்கிறாங்களோ, யார் நமக்கு தீங்கு நினைக்கிறாங்களோ, தீங்கு விதைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கூட நம்ம சண்டை இல்லை. அவங்களோட நமக்கு யுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த நாளிலே அவர்களோடு நாம் போர் செய்யாதபடி நம்ம பொறுமையாக இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் இந்த மே மாதத்தில் நம் மேன்மை அடையும் மாதமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால அவர்களோட யார் நமக்கு விரோதமாய் நிற்கிறாங்களோ அவர்களோட போராடாதபடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன பண்ண நாம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமென். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள போறோம்? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். நிறைய திட்டங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அது மாத்திரமல்ல, நேரலையில் பார்க்கிற உங்களுக்கென்று தேவன் உங்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே உங்களுக்கென்று ஒரு திட்டம், ஆசீர்வாதம், எப்படியெல்லாம் நீங்கள் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி பெரிய திட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்குன்னு வைத்திருப்பார். ஆனால் நாம் செய்கிற பாவத்து நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமல் தடையாக இருக்கு. ஆமென். இன்றைக்கு அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலோ அவங்களோட நீ போர் செய்யாத. ஆமென். நீ அமைதலாக இரு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யார் நிற்கிறாங்க? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நிற்கிறாங்களா? நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தாரே என்ன பண்ணுவாங்க? சத்துருவா எழும்பி நிற்பாங்க. ஆமே. நம்முடைய உயர்வுக்கோ அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கோ அல்லது நம்முடைய நன்மை தருவதற்கு ஏதுவான காரியங்களுக்கோ நமக்கு குடும்பமே எதிர்ப்பாய் நிற்பாங்க. ஆமே. அவங்களோட போய் சண்டை போட்டு, அவங்களோட போய் போர் செய்து, அவங்களோட வாக்குவாதம் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்வது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதனால நமக்கு யுத்தம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதரிடத்தில் அல்ல. நமக்கு யுத்தம் யார் இடத்துல? நமக்கு விரோதமாக எழுமிக்கிற சத்துரு பிசாசானவனிடத்தில் என்ன பண்ணுது? நமக்கு யுத்தமோ, நமக்கு போர் செய்வது அவங்கிட்ட தான். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதரிடத்தில் நம்ம போர் செய்து நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும், நம்ம ஆவின் கனிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கலாத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஆவின் கனிகள், அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி வாழுறோம், எப்படி இருக்கிறோம் சொல்லி அதில் தான் நம்ம கர்த்தர் நம்மை என்ன பண்ண அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னதான் பைபிள் படித்தாலும் சரி, என்ன வேதம் வாசித்தாலும் சரி, எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் சரி, நம்ம ஆவின் கனிகள் எப்படி இருக்கு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சமாதானமாக இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, அல்லது எல்லா இடத்துல அன்பா இருக்கிறோமா, எல்லா இடத்துல அன்பா பேசுகிறோமா? ஆமே. எல்லா இடத்துல என்ன பண்ண சிரித்த முகத்தோட பேச கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ண எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்பாங்க. ஆமேன். அப்படி தானே? குடும்பத்தில் சரி, இல்லை வெளியில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் போகும்போது கூட என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் முகத்தை டெரராகவே வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க அன்பு சகோதரியே. கர்த்தர் நம்மை அழகாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம படைத்த படைப்பை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மனசுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும் தான் செய்யும். நம்ம மனசுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, உபத்திரங்கள். வெளியே வரும் பொழுதோ அல்லது மற்றவர்களிடம் பேசும் பொழுதோ நல்ல சிரித்த முகத்தோடு பேசுங்க. ஆமாம். குடும்பத்தில் தான் சரி, நம்முடைய பிள்ளைகள், நம்ம கணவரிடத்தில் சிரித்த முகத்தோடு பேசுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகுங்களா, அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுங்க? மறந்து நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஆனவள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அந்த பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. கணவர் என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ரொம்ப டென்ஷன் ஆகி எப்போ பார்த்தாலும் கோபமாக சண்டை போட்டுட்டு சண்டையோடு இருப்பாங்கன்னா அந்த குடும்பம் என்ன பண்ண அமைதி இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி
ஏன்டா வீட்டுக்கு வரோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய கணவரோ பிள்ளைகளோ யோசிப்பாங்க. அப்படி தான் நிறைய வீடுகள் இருக்குது. ஆமென். இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாம் பிபி சுகர்லாம் அதிகமாக வச்சுன்னு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்து டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நம்ம இருக்கிறவங்களை நம்மையும் என்ன பண்ண, நம்ம சரீரத்தை கெடுத்துக்கொண்டு நம்ம சுற்றி இருக்கிறோம் அமைதியை நம்ம கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறாரு. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட போர் செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதலாக இருங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக தீங்கு புதைக்கிறாங்களா, உன்னை பற்றி புறம்பா பேசுகிறாங்களா, உன்னை பற்றி தவறாக பேசுகிறாங்களா, எதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீதி செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நியாயம் செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அதை நீங்க விசுவாசித்து நீங்க நடப்பீங்களானா, அதை கைப்பற்றி நீங்க நன்மையா இருப்பீர்களானா, நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆமென். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மற்றவர்களை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. பெண்கள் நம்ம அந்த குணம், நம்ம சுபாவம் என்ன பண்ணுது, நமக்கு இயற்கையாகவே இருக்கு. ஆமென். அதை என்ன பண்ணுங்க, அந்த குணத்தை எடுத்து போடுங்க. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, ஐயோ மற்றவங்க சும்மா ஒரு குடும்பம் வந்து ஒரு வீட்டு வாடகைக்கு போனாங்க. வாடகைக்கு போய் அவங்க அந்த வீட்டு வாடகை ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த நல்ல வீடெல்லாம் நல்ல அமைதியான சூழ்நிலை இருப்பதனால நல்ல குடும்பமாக 10 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் போக போக அந்த வீடு வேணும்னு சொல்லி, அந்த வீடு அபகரிக்கணும்னு சொல்லி ஓனர் மேலே, அந்த ஹவுஸ் ஓனர் மேலே என்ன பண்ணுறாங்க, கேஸ் போட்டு அந்த வீடு நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அந்த வீடு எனக்கு வேணும். இது நியாயமான விஷயமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தையோ சுதந்திரத்தையோ நீ பறிப்பாயானால் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணாத, பறிக்காத. ஆமே. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவருடைய நகையோ அல்லது பொருளோ அல்லது சொத்தோ எந்த ஒரு காரியமோ, நிறைய பேர் இப்போ இருக்க நம்ம நிறைய பேர் நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா தெரியும், நிறைய குடும்பத்தில் நிறைய கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்க. அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் சகோதரிகிட்ட நல்லா பேசி பழகின்னு இருப்பாங்க. நல்லா பேசி பழகி ரொம்ப எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் அவங்க கூடவே போவாங்க, கடைக்கு போக ஒன்றா போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது ஒன்றா தான் போவாங்க. அவங்க பிள்ளைங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க, இவங்க பிள்ளைங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீட்டு குழம்பு இங்கே இருக்கும், இங்கே வீட்டு குழம்பு அங்கே, அவ்வளோ ரொம்ப டீப்பாஸ்ட் க்ளோஸாக இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அங்கே பக்கத்தில் வேலை சரி, அம்மா நீ என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ண, எத்தனை போய் சாப்பாடு போய் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இப்படி தான் உண்மையாக நடந்தது. உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கும், அவ்வளோ ஸ்நேகிதமாக இருந்துட்டு, நீங்கள் போகிற வழி தானே, என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ண, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுங்க மதியானத்தில். அப்படியே இது காலை போகல, இப்படி உங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க கணவரோட அந்த சகோதரி என்ன ஆயிடுச்சு, பழக்கம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இது இவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்க, இவங்க மேலேயும் தப்பு இல்லை, அவங்க மேலேயும் தப்பு இல்லை, 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் தவறு செய்து அவங்க நம்மளை என்ன பண்ணுறோம், வழிகாட்டி விட்றோம். ஹல்லேலூயா. தன் சொந்த கணவர் மீது அன்பாக இருங்க. ஹல்லேலூயா. மற்ற சகோதரனோ மற்ற கணவரோ அல்லது மற்ற தோழியோட கணவர், இதுதான் நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். நல்ல சிநேகிதமாக உண்மையாக உத்தமமாக நல்ல தோழிகளாக இருக்கிறாங்க, கடைசியில் அவங்க கணவரை தவறாக வச்சுக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க கணவரை தவறான உறவுல இருப்பது. அப்படியே இவங்க போக போக காலப்போக்கில் டெய்லி போகும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து போகுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த கம்பெனியில் உட்காந்து இவங்க என்ன பண்ண, தவறான பழக்கத்துக்கு இறங்கிறாங்க. கடைசியில் இது ரொம்ப நாட்களாக இவங்களுக்கு தெரியாமல் இருந்து கடைசியில் தெரிய வரும்பொழுது பிள்ளைகளெல்லாம் இவங்க வீட்டில் 2 பெண் பிள்ளைங்க, அவங்க வீட்டில் சின்ன குழந்தை, ஒரு குழந்தை. இப்படியே போகும்பொழுது ஒரு நாள் தெரிய வந்து இந்த அம்மா என்ன பண்ண, ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் உன்னை சாப்பாடு கொடுத்துட்டு போக சொன்னால் நீ என்ன பண்ணிடுற, கடைசியில் என் கணவரையே தவறா நீ பிரயோஜனப்படுத்திட்டே, தவறாக யூஸ் பண்ணிட்டியே அப்படி சொல்லி ஒரு நாள் போய் ரொம்ப திட்டி அவங்க வீட்டில் போய் அடிச்சுட்டு வரும்போது மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி தூக்கு மாட்டிட்டு இறந்து போச்சு. உண்மையான சம்பவம். இப்படி தான் உலகத்தில் நிறைய நடக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, எங்கே அசிங்கமாகிடுவேன், என் புருஷனுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாகிடுவேன். சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை கதறி கதறி அழுதுன்னு இருக்குது வீட்டில். அந்த பிள்ளை எதிர்க்கவே தூக்கு மாட்டின்னு தூங்கிட்டு இருக்கு. அதை யார் பார்த்ததுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த லேடியோட பொண்ணு வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் போய் சொல்லிச்சு, இது மாதிரி தூக்கு மாட்டிகிட்டு இருக்கா, இறந்துட்டாங்க. இப்போது இப்படி தான் நடக்குது. ஆமென். ஏன் நம்ம இடம் கொடுக்குறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யுங்க. அது மாத்திரமில்ல, மற்றவங்களுக்கு
கணவர் மீது நாம் என்ன பண்ணுவோம், தவறான பார்வை. எந்த ஒரு சொந்த கணவர் மீது அன்பாக இருங்க, சொந்த கணவர் அன்பா நேசிங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு நமக்கு கொடுத்த வாழ்க்கை. ஒரு கணவர் எப்படியா இருந்தாலும் சரிங்க, குடிக்கிறாரா, உங்களை அடிக்கிறாரா, உங்களை கொடுமைப்படுத்துறாரா, மற்ற கணவரை போல உங்களை நேசிக்கலையா, பரவாயில்ல, பொறுமையா இருங்க. அதனால தான் நீங்க கணவரோட போய் யுத்தம் செஞ்சு போர் செஞ்சு, நீ அந்த கணவர் அப்படி பண்றாரு, அந்த கணவர் இப்படி செய்யறாரு, நல்லா வாங்கி தர்றாரு, புடவை வாங்கி தர்றாரு, பொருள் வாங்கி தர்றாரு, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சரி, நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி சண்டை போட்டீங்கன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே போய் வேற தான் என்ன பண்ணுவாரு, தவறான சிநேகிதம் தான் வரும். ஆமே, நம்மளே வழி காட்டாதபடி நம்முடைய குடும்பத்தை, கணவரை, பிள்ளைகளை கட்டி காக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் இந்த தவறை தான் செய்கிறாங்க. ஆமே, நல்லா பழகி கொண்டுக்கிறாங்க, கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே அண்ணன் சொல்லியே தவறாக பழகிட்டு இருக்காங்க, தங்கச்சி சொல்லி என்ன பண்ணுறாங்க, தவறாக பழகி கொண்டுக்கிறாங்க. தவறான சிநேகிதம், தவறான உறவு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் கூட பார்க்குறோம், கர்நாடக தேசத்து பிரஜ்வாலா கெஜ்ரிவாலா யாரோ ஒருத்தர் எவ்வளோ 3000 ஆபாச படங்கள் என்ன பண்ணுறாரு, பென்ட்ரைவ் மூலமா எல்லாருக்கும் சும்மாவே பப்ளிக்கில் கொடுத்துட்ருக்காங்களாம். இதெல்லாம் கேள்விப்படும் போது உள்ளெல்லாம் என்ன பண்ண உடையுது. இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, சின்ன பொண்ணுலேருந்து முதியோர் பெரியவங்களை கூட விடலையா அந்த ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர். ஆமே, அப்படியா உலகம் ஆபாசத்தினால, இச்சையினால, ரொம்ப காமத்தினால் அதிகமாய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவரை பெண்கள் தான் பாதுகாக்கணும். அல்லேலூயா. கணவரை குறை சொல்லி என்ன பண்ண நம்ம ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாம, அவர் தவறா போயிட்டார், தவறா போறதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கிறோம்? அல்லேலூயா. அவர் தவறு செய்வதற்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? ஆமே, அவருக்கு என்ன தேவையோ பெண்கள் நம்ம தான் என்ன பண்ணோம், குடும்பத்தில் என்ன தவறு செய்யுது, நம்ம குடும்பத்தில் என்னால பிரச்சனையா இல்லை கணவரால் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் நம்ம பெண்கள் சரி செய்துட்டோம்னா குடும்பத்தை கட்டி காக்க முடியும். அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனை நம்ம வர வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தேவையில்லாதவங்கிட்ட போய் சண்டை போட்டு கேஸ் போட்டுட்டு போலீஸ் முன்னாடி நின்றுட்டு கோர்ட் முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கோம், வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஞானத்தோடு செயல்படுங்க. ஆமே, நமக்கு கர்த்தர் உரிமை கொடுத்திருக்கார். நம்ம கணவரை, நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை கட்டி காக்கிற அந்த உரிமை, அந்த பாதுகாப்புக்குற அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுங்க. நிறைய சகோதரி இன்றைக்கு நிறைய வீடுகள், குடும்பம் என்ற அந்த சபையை இடித்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமே, எப்படி கட்டி காக்க முடியாதபடி நான் போகிற ஒரு வழியில், நீ ஒரு வழியில் போ சொல்லி பிள்ளைகள் அனாதையாய் திக்கற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் திருமணம் நம்ம கர்த்தருக்கு சமூகத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்து திருமணம் நடக்கிறீங்களோ, திருமணம் செய்து கொள்றீங்களோ, அன்று முதல் என்ன நடந்தாலும் சரி, வாழ்வானாலும் சாவானாலும் தன் கணவருக்கு தான் என்ன பண்ணணும், அடிபணிந்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆமென். இப்போ இதுதான் என்ன பண்ணுது, நம்முடைய வேதம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ உபத்திரமோ கண்ணீரோ எது நடந்தாலும் சரிங்க, என் கணவர் துரோகம் பண்ணிட்டாரு, என் கண்ணுக்கு எதிர்க்க பண்றாரு, பண்ணிட்டு போகணும், எவ்வளோ நாளும் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வந்தா நீங்க அன்பா பேசி பாருங்க. அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க நல்ல சிரித்த முகத்தோடு அவர் வரவேற்று பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமே, நம்ம கணவரை விட்டுட்டு யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம என்ன போவோம், வாக்குவாதம் பண்ணின்னு சண்டை போட்டுக்கணும். இதனால நம்ம குடும்பம் தான் மற்றவர்களுக்கு முன்மாறி சீரழிந்து போய் சிரித்து நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பம் கட்டி காப்பது நம்ம பெண்கள் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரியே, உங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களோட பேசுறதா இருக்கலாம். ஆமென். மற்றவருடைய ஆசீர்வாதங்களையும் மற்றவருடைய சுதந்திரத்தையும் நாம் பறித்துக் கொள்ளாதபடி நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? இப்படிப்பட்ட காரியங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விருப்பப்பட்டு செஞ்சுட்டு பெரிய கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோம் இன்றைக்கு. அதனால் நம்ம குடும்பத்தை கட்டி காக்கணும். அதற்கு நாம் முதன்மையாக நம்ம கட்டி காக்கிற அந்த குடும்பமாய் இருக்கிற அந்த குடும்பத்தை நம்ம ஜெபிக்கிற குடும்பமாய் மாற்றணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற, தவறான உறவு வருதா, தவறான சிநேகிதம் இருக்கா, தவறான நண்பர்கள் நம்ம குடும்பத்தில்
வராங்களா, அதெல்லாம் நமக்கு எப்படி பகுத்தறிவு, அதுதான் இவங்க தவறாக பழகுறாங்க, இவங்க தவறாக பேசுகிறாங்க, தவறாக பார்க்குறாங்க, எப்படி நமக்கு கர்த்தர் உணர்த்துவார் தெரியுங்களா? நாம் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதிகமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம பிள்ளைகள் இடத்துல நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர், நிறைய தாய்மார்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் பிள்ளை தவறாக போயிருக்கான், என் பிள்ளை வந்து இப்போ பெரிய சின்ன சின்ன பிள்ளைங்களாம், வாலிப பிள்ளைங்க பெரிய வயசோட என்ன பண்ணுறாங்க, தவறான உறவு வச்சு கொண்டிருக்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்டு, நிறைய ஜெப குறிப்பு தான் வருதுங்க. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் பிசாசு வந்து இதை ஈஸியாக வந்து பண்ணிட்டு போகிறான்னா, நாம் எல்லாத்தையும் லூஸாக விட்டுடுவோம், நம்ம லூசராக இருக்கோம். ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் லூசராக இல்லாதபடி நம்ம என்ன பண்ண, கர்த்தருக்குள்ள உரிமையாய் நம்ம ஜெபித்து நம்ம குடும்பத்தை கட்டி காக்கணும். ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர், நம்முடைய உறவுகள் மத்தியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவது நம்ம கணவர் நம்ம பிள்ளைகளை கட்டி காக்கணும். என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன சொல்லி நம்ம என்ன கண் பார்வையாய் கண்ணோக்கமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, நம்ம ஏதோ நம்ம பிள்ளையை பெற்றுட்டோம், நம்ம பார்த்துட்டு உட்காந்து டிவி சீரியலை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு சீரழிந்து போனாலும் நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா, நம்ம மற்றவர்களை காரணம் சொல்லி இவங்களால தான் என் குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, என் நாத்தனார் தான் சொல்லி கொடுத்துட்டாங்க, என் மாமியார் என் கணவருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, என் மாமியார் என் நாத்தனார் என் பிள்ளைங்களை கெடுத்துட்டாங்க, நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, யார் என்ன சொன்னாலும் ஒரு வீட்டில் ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ திருமணம் செய்து போகிறாங்கன்னா கர்த்தரை சகல அதிகாரங்களையும் கர்த்தர் பண்ணாரு, அந்த சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த அதிகாரத்தை, என்ன அதிகாரம்னா ஜெபம், குடும்பத்தை கட்டி காக்கணும், நல்லா என்ன பண்ணணும், அவங்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவைகளை செய்து நீ எல்லாவற்றையும் நீ சரியாய் செய்வையானால் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் பண்ணாரு அந்த உரிமைகளையும், அந்த அன்பு என்ன பண்ண, கணவர் அன்பு இல்லையா, நீங்கள் அன்பு காட்ட காட்ட உங்களுடைய அன்புனால அந்த கணவர் மாறுவார். ஹல்லேலூயா, நிறைய குடும்பத்தில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன், நிறைய சகோதரிகள் என் கணவர் அன்பாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வருட கணக்காக இருப்பாங்க. ஆனால் கடைசி 10 வருஷம் கழித்த பிறகு வயதுவான பிறகு நிறைய நேசிப்பாங்க கணவன் மனைவி. ஏன் அப்படி நேசிக்கிறாங்க? அப்போ தான் என்ன பண்ணாங்க, அந்த கணவரை பற்றி மனைவி புரிஞ்சு கொள்கிறாங்க, மனைவியை பற்றி கணவர் புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் அவ்வளோ நாட்கள் நம்ம வீணாக்குறோம்? இப்பொழுதே இன்றைக்கே என்ன பண்ண, நம்ம ஞானம் உள்ளவர்களாய் நாம் மாற கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, என் கணவர் இடத்துல நான் என்ன பண்ணோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரியாய் செய்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் அந்த கல்லான இருதயத்தையும் கர்த்தர் கரைத்து போடுவார். ஹல்லேலூயா, அல்லது நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவங்க, நம்மை சொத்து அபகரிச்சிருக்காங்களா, அல்லது நம்ம மேலே தவறான கேஸ் போட்டு நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களா, நமக்கு விரோதமாய் பொய் கேஸுகளை போட்டு பொய்யா என்ன பண்ணுறாங்க, நம்ம பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்களா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, அவங்களிடத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். ஹல்லேலூயா, அவங்களிடத்தில் நம்ம வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோட நீ போர் செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லிட்டார், திட்டவட்டமாக சொல்லிக்கிறாரு. இந்த மாதத்தில் மே மாதம்னா என்ன தெரியுங்களா, நம்ம மேன்மைப்படுத்தும் மாதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, நேரலையில் பார்க்கிற உங்களையும் கர்த்தர் மே மாதத்தில் மேன்மைப்படுத்தும் மாதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், மற்ற இடத்துல போர் செய்யாதபடி, வாக்குவாதம் செய்யாதபடி, சண்டை போடாதபடி, கோபம் படையாதபடி நம்ம என்ன பண்ணணும், அன்போடு எல்லாரையும் அரவணைக்கிறவர்களாய் மாறுங்க. ஆமே, உங்களுக்கு தீங்கு விதைத்தாலும், உங்களுக்கு என்ன பண்ணாலும், என்ன செஞ்சாலும் சரிங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அமைதலாக இருந்து அவங்களோட அன்பாய் பேசி பாருங்க, அன்பாய் இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறாமே. நீங்கள் யுத்தம் செஞ்சீங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒன்று இல்லாமல் வேஸ்டாக தான் போகும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு சார்பாக அவர் நின்றாரனால் இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா, எத்தனை பேர் மந்திரத்தினால, செய்வினால, எனக்கு விரோதமாக என் நாத்தனார் மந்திரம் செஞ்சுட்டாங்க, என் மாமியார் மந்திரம் செஞ்சுட்டாங்க, என் கணவரை எனக்கு மந்திரம் செஞ்சு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்றீங்க. அந்த மந்திரம் ஏன் உங்களுக்குள்ள வருது? நீங்க ஜெபிக்காம இருப்பதனால தான். ஆமே, இந்த பாத்திரம் வெறுமையா இருப்பதனால தான் அந்த மந்திரம்லாம் உங்களுக்குள்ள என்ட்ராகுது. ஹல்லேலூயா, அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் மேன்மைப்படுத்தும் மாதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, மத்தேயு 6:11 வாசிங்க. கர்த்தர் எங்களுக்காக வேண்டியவர்களை இன்று எங்களுக்கு தாரும் சொல்லி நம்ம கேட்க போறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆமென் இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். போதுமா? அடிக்கடி நம்ம கடந்த வார்த்தை கூட இதை குறித்து நம்ம தியானம் செஞ்சோமே. எங்கள் கடனாளிகள் நாம மற்றவர்கள் செய்கிற தவறை நம்ம மன்னிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற தவறு எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆசைகள், நம்முடைய என்ன பண்ண ஆசை, இச்சை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் நம்ம இருதயத்தில் எடுத்து போடுங்க. கர்த்தர் பட்சத்தில், கர்த்தர் சமூகத்தில் நீ எதையெல்லாம் விதைத்து, நீ எதையெல்லாம் கண்ணீரோடு செபிக்கிறாயோ கர்த்தர் எல்லாவற்றையும் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அதே பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதை நலம், இதுவும் மாயை, மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமா இருக்கு. நம்முடைய கண்கள் காண்கிறதெல்லாம் ஓ இது நல்லதா இருக்கு, இது நல்லா சூப்பரா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். நிறைய பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நிறைய சின்ன வாலிப பிள்ளைகளை என்ன பண்ண பார்த்து இவன் நல்லா இருக்கான், சும்மா மேல் அலங்காரத்தை பார்த்து நல்ல ஸ்டைலிஷா இருக்கிறான், நல்லா இங்கிலீஷ் பேசுறான், நல்லா பைக் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, மாயை பார்த்து இழந்து தன்னுடைய வாழ்க்கை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்க மனதை சஞ்சலப்படுத்துகிறது. ஆமே. நம்ம மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உன் குடும்பத்தை முன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. உன் பிள்ளைகள், உன் வாலிப பிள்ளைகள், உன் குடும்பங்கள், உன் கணவர் எல்லாரையும் நீ தான் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமாய் நடத்தணும்னா நீ ஜெபத்தில் காத்துரு. ஆமே. உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீ தேவையில்லாமல் பிண்ட போட்டுன்னு உன் குடும்பத்தில் மாமியாரோட, நாத்தனாரோட, கணவரோட, பிள்ளைகளோட, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட நீ சண்டை போட்டு உன் ஆவியை என்ன பண்ணிடுற, நீ கெடுத்து கொண்டு இருக்கிற, உன் ஆத்மாவை கெடுத்து கொண்டு இருக்கிற. ஹல்லேலூயா. உன் மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றும் உன் இருதயத்தை எடுத்து போட்டு தேவனுக்கு உகந்த இடத்தை நீ கொடுப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியம் உன் இருதயத்தில் எடுத்து போடுவாயானால் உன்னை மேன்மைப்படுத்தும் மாதமாய் இந்த மே மாதத்தில் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமே. வேலை ஸ்தலத்தில் செய்கிற அநேக சகோதரிகள் என்னை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னோட உழைப்பை என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. என்னை யாரும் பெருமையா நினைக்கல, என்னை யாரும் உதாசீனப்படுத்துறாங்க, என்னை யாருமே அசட்டை செஞ்சுட்டு என்னை யாருமே பெருமையா நினைக்கல சொல்லி நினைக்கிறையா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் மாதமாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. வேலையில, குடும்பத்தில் நீ போகிற இடமெல்லாம் உன் தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா உன் மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியம், ஆமென், என்னென்ன சஞ்சலப்படுத்துதோ, என்னென்ன கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கோ, உன் இருதயத்தில் இருக்கோ, நீ யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட நிலையில தனிமையான இருக்குமா சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பா நம்ம செஞ்சிருப்போம், அருவருப்பா பார்த்திருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆமென். இன்றைக்கு இந்த உலகத்துல பாவம் நிறைய அதிகமாகி கொண்டிருக்கு. ஆமென். இச்சை, பாவம், அசுத்தமான காரியம், ஆபாசமான காரியம், கொல்ல. நேற்று தினத்தில் நாங்கள் ப்ரே போயிட்டு நைட்டு 11:30 மணிக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். பைக்கில் ஒரு பையன் எங்கள் காரை இடிக்கிற மாதிரி வந்தான். என்ன இவன் இப்படி வரான் அப்படின்ட்டு அவனே பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பையன் பைக் ஓடினுக்கிறான், இன்னொரு பையன் என்ன பண்ணிக்கிறாங்களா, இந்த ரைட் ஹேண்டில் இன்ஜெக்ஷனை போட்டுனுக்கிறான். ஆமேன். அப்படின்னா என்ன, கஞ்சா, இன்சுலினை அவன் கையில் போட்டுட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணும் போதே போயிட்டுருக்கான். இப்போ இப்படி உலகம் பயங்கரமாக அந்த கஞ்சா போதை பழக்கத்திற்கு அடிமையை நிறைய வாலிப பிள்ளைகள் சீரழிந்து போகிறாங்க. ஆமேன். இதில் இருந்து நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன பண்ணணும், நாம் ஜெபிக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினால தான் நம்ம பிள்ளைகளை, நம்ம கணவர், நம்ம குடும்பத்தை கட்டி காக்க முடியும். ஆமே. அதனால மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் நம்ம சரீரத்தின் ஆத்துமாவில் எடுத்து போடுவையானால் நிச்சயமாய் கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி